ஆபரணதாரிங்கிற ஒரு அட்டகாசமான ஊர் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பழைய கால பெருமாள் ஒருத்தர் இருக்கார். அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே பார்க்கணுன்னாவே என்ன பண்ணணும், பூர்வ ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும், அப்போ தான் முடியும். அதனால் எங்கள் கூட வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறேன். இப்போ கூப்பிட்டு போய் பெருமாளை பார்க்க போகிறோம். பொங்க வச்சுருக்கேன்னு பார்க்க வேறு கோயிலில் வச்சுட்டு வந்திருக்கேன். இனிமேல் தான் போய் அந்த கோயிலுக்கு போக போகிறேன். போயிட்டு பெருமாளை பார்க்க காட்ட முடிஞ்சால் உங்களுக்கும் காட்டுறேன். ஓகேங்களா? இந்த கோயிலுக்கு நான் வாரம் வந்துடுவேன். யாரெல்லாம் ட்ரைனிங் வந்துட்டு கோயிலுக்கு போகணுன்னு கேட்டாங்கன்னா இங்கே அழைச்சிட்டு வருவேன். இந்த கோயில் இருக்கு இல்லையா, நீங்கள் ஸ்ரீரங்கமே போனால் கூட அங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் 18 அடி திருமேனியோடு தான் இருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா 5 தலை ஆதிசேஷனில் பார்க்கடல்லையே படுத்திருக்கிற மாதிரி நமக்கு காட்சியளிப்பார். ஆனால் வானத்தை நோக்கி இருப்பார். ஆபரணதாரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 அடி திருமேனியாக இங்கே பெருமாள் காட்சி அளிக்கிறாருங்க. உலகத்திற்கே படி அளக்கக்கூடிய பெருமாள் இங்கே படியை தலையணையாக வச்சு மகாலட்சுமியோட மடியிலே இருக்கிறதுனால கேட்ட வரத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாருங்க. நீண்ட நாள் தரித்திரியம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கி போயிருன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் எனக்கு நடந்துச்சு. அந்த மாதிரி இவங்களுக்கும் கடவுள் எல்லா அருளையும் கொடுக்கணும், வளத்தையும் கொடுக்கணும். நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா ஆபரணதாரி நாகை மாவட்டத்தில் இருக்க சிக்கல் கோயிலேருந்து 5 கிலோமீட்டர் உள்ள. பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் ஆவூராணின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலோட நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு தான் திறப்பாங்க, 11 மணி வரைக்கும் இருக்கும். மாலை 5:30 முதல் 7 மணி வரை இருக்கும். இது ரொம்ப உள்வாங்கின கிராமம், அதனால் இந்த அளவுக்கு தான் கோயில் திறந்திருக்கும். அந்த நேரத்துக்குள்ளே தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஆபரணதாரி நாகைன்னு போட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா மொத்த டீட்டெயில்ஸும் வந்துடும். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு போங்க. நன்றி.